கண்ணுங்களா, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையிலே அப்பா அம்மா அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை. அவங்க ஒரு நாய் வளர்த்துறாங்க. அவங்க வீட்டில் அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கல்லடைக்கு போனவர் வரவே இல்லை. இந்த பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துக்குது. அப்படி இருக்க அவங்க அம்மா ரொம்ப உடல்நல சரியில்லை. உடனே அவங்க அம்மா இந்த நாயை கூப்பிட்டு, கண்ணு நாய்ங்களா, நாயை கூப்பிட்டு நீங்கள் எப்போவும் என் பிள்ளைங்க 2 நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாய்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மா இறந்துடுது. உடனே பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது அம்மா இறந்துருச்சு. உடனே அம்மா இறந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது 2 பேர் இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பிள்ளைங்களையும் ஆளுக்கு ஒருத்தராக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 பிள்ளைங்களையும் ஆளுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது இந்த நாயை மறந்துடுறாங்க. அவர் பாட்டுக்கு போனோடனே இந்த நாயை யாரும் நினைக்கல. அப்படி இருக்கல இந்த நாய் என்ன நினைக்கிது, நம்ம சொல்லி விட்டுட்டு இறந்துட்டாங்களா அவங்க அம்மா, நாம் பெரிய பிள்ளை வீட்டுக்கு போகக்கூடாது, பெரிய பிள்ளை நல்ல விவரமான சின்ன பிள்ளை தான் அப்புறாணி, நம்ம சின்ன பிள்ளை வீட்டுக்கே போகலான்னு சொல்லி இந்த நாய் வந்துடுது சின்ன பிள்ளை வீட்டுக்கு. சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு, நாயே என்ன கண்டாலே என் கணவனுக்கு பிடிக்காது, நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஒரு கல் எடுத்து விட்டுருது. அந்த நாய் மண்டை உடஞ்சிருது. உடனே இந்த நாய் கத்திக்கிட்டே பெரிய பிள்ளை வீட்டுக்கு போகுது. பெரிய பிள்ளை வீட்டுக்கு போகும், ஐயோ யார் அடித்தாங்களோ தெரியலையே, நம்ம அப்பம் வீட்டு நாய் இப்படி வருதேன்னு சொல்லி அந்த நாயை ஆதரித்து அதுக்கு மருந்து போட்டு அந்த நாயை அன்பாக வச்சுருக்கா. அப்போது அந்த நாய்க்கு நிம்மதி இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளையும் பையனும் வருது. அதுங்க அட நம்ம தாத்தா வீட்டு நாய் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியாக அந்த நாயை நீவி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது அந்த நாய்க்கு மகிழ்ச்சி இல்லை. உடனே அந்த வீட்டு எஜமான் பிள்ளைங்களுடைய அப்பா வர்றாங்க. வந்தோடனே என்ன நம்ம அப்பா மாமனார் வீட்டு நாய் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கூப்பிட்டு, இனிமேல் எங்கள் வீட்லையே தான் நீ இருக்கணும், செத்தாலும் எங்கள் வீட்டில் தான் சாகணும், நீ எங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாயை நீவி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நாய்க்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஆயிடுது. இங்கே ஓடுது அங்கே ஓடுது, ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நாய்க்கு ரொம்ப உடல்நல சரியில்லை. இந்த நாய் சாகும்போது பெரிய பிள்ளையோட கனவுல போய், நான் இறந்துடுவேன், நான் இறந்த பிறகு பெட்டியில் போட்டு அட்டாளியில் வை, 40 நாள் கழித்து என்னை திறந்து பாரு, நான் திறந்தால் ஒரே தங்கமாக இருப்பேன், அந்த தங்கத்தை எடுத்து ஆளுக்கு பாதியாக வச்சு சுகமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாய் செத்து போயிடுது. வெடிஞ்சு பார்த்தா நாய் அதேமாதிரி செத்து போச்சு. அதை எடுத்து அட்டலியில் வச்சு 40 நாள் கழித்து திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்த உடனேயுமே ஒரே நாய் எப்படி பெட்டிக்குள்ளே வச்சதோ அதே மாதிரி தங்கமாக தகதகன்னு தங்கமாக ஆயிடுச்சு. சரின்னு தங்கச்சி பாதி அக்கா பாதியை பிரித்து ஆளுக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி நல்லா சுகமாக இருந்துட்டாங்க. அந்த பைரவியை தெய்வமாக போட்டா பிடிச்சி வீட்டில் மாட்டி வழிபட்டு கும்பிட்டுட்டு வர்றாங்க. அது ஒரு தெய்வம். அதுதான் கதை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.